வணக்கம். இன்னைக்கு நாம தமிழ்நாட்டோட வரலாற்ற ஒரு வித்தியாசமான கோணத்துல பார்க்க போறோம். அதுவும் நம்மளோட பிரம்மாண்டமான கோட்டைகள் வழியா. வாங்க இந்த சூப்பரான பயணத்தை ஆரம்பிக்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இந்த கோட்டைகளோட சுவர்களுக்கெல்லாம் பேச தெரிஞ்சா அதுங்க என்னவெல்லாம் சொல்லும். ஏன்னா இதெல்லாம் வெறும் கல்லால கட்டின கட்டிடங்கள் மட்டும் கிடையாது. இது ஒவ்வொன்றும் காலத்தோட கதை சொல்லிகள். ஆமாங்க, தமிழ்நாடு முழுக்க பறந்து விரிஞ்சிருக்கிற இந்த கோட்டைகள் பல பேரரசுகள், பெரிய பெரிய போர்கள், பல நூற்றாண்டு கால நாகரிகத்தோட ரகசியங்களை எல்லாம் அப்படியே தனக்குள்ள பூட்டி வச்சிருக்கு. சரி, அந்த ரகசிய பூட்டை நாம கொஞ்சம் திறந்து பாப்போமா? நம்ம பயணத்தை எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? பல பேரரசுகளை ஆரம்பிச்சா அதே இடத்துல இருந்து, அதாவது கடற்கரையில இருந்து ஆரம்பிப்போம். வர்த்தகர்கள், காலனி ஆதிக்கக்காரர்கள்னு பலரையும் சந்திச்ச கோட்டைகளை பத்தி முதல்ல பார்க்கலாம். நம்ம கவுண்டவுன்ல முதல்ல வர்றது கடல் சரித்திரத்தோட சாட்சிகளை நிக்கிற 2 கோட்டைகள். நம்பர் 10 கடல் அலைகள் தழுவுற ஆலம்பரை கோட்டை. அப்புறம் நம்பர் 9 ரொம்பவே தனித்துவமான டான்ஸ்பர்க் கோட்டை. இந்த ரெண்டுமே முகலாயர்கள்ல இருந்து டேனிஷ்காரங்க வரைக்கும் நடந்த வர்த்தகம், வெளிநாட்டு ஆதிக்கம்னு பல கதைகளை நமக்கு சொல்லுது. சரி, அடுத்ததா நம்பர் 8ல இருக்கிறது புனித ஜார்ஜ் கோட்டை. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வெறும் ஒரு ராணுவ தளம் மட்டும் இல்ல. இன்னைக்கு நாம பாக்குற பிரம்மாண்டமான சென்னை மாநகரத்தோட வளர்ச்சிக்கு விதை போட்டதே இந்த கோட்டை தான். யோசிச்சு பாருங்க, கடற்கரை பகுதியிலிருந்து இப்போ நேரா மலை உச்சிக்கு போக போறோம். அந்த காலத்துல யாராலையும் ஜெயிக்கவே முடியாத அந்த நிலப்பரப்பையே ஆட்சி செஞ்ச மலைக்கோட்டைகளை தான் இப்போ பார்க்க போறோம். மலை உச்சியில கம்பீரமா நிக்கிற இந்த 2 கோட்டைகள் நம்பர் 7 திருச்சி மலைக்கோட்டை. இது ஒரே ஒரு பெரிய பாறை மேல கட்டப்பட்டிருக்கு. அடுத்தது நம்பர் 6 திண்டுக்கல் கோட்டை. இது ஒரு மாஸ்டர் பீஸ்னே சொல்லலாம். இதுல என்ன சுவாரஸ்யம்னா, திருச்சி கோட்டைக்கு ஒரு ஆன்மீக பின்னணி இருக்கு. ஆனா திண்டுக்கல் கோட்டை ஹைதர் அலி காலத்துல முழுக்க முழுக்க ஒரு ராணுவ தளமா மட்டுமே பயன்பட்டிருக்கு. பாருங்க, இந்த 2 மலைக்கோட்டைகளுக்கும் பின்னாடி இருந்த ஐடியாவே வேற வேற. ஒன்னு ஒரு நகரத்தையும் கோவிலையும் கோட்டையோட இணைச்சு கட்டுனது. இன்னொன்னு எதிரிகளை கண்காணிக்கவும் ராணுவத்தை பலப்படுத்தவும் முழுமையான ராணுவ கட்டுப்பாட்டுக்காக மட்டுமே கட்டப்பட்டது. இந்த வித்தியாசம் எவ்வளவு தெளிவா தெரியுது பாத்தீங்களா? இப்போ நம்ம பயணம் தமிழ்நாட்டோட இதய பகுதிக்குள்ள போகுது. இங்கதான் நம்மளோட சொந்த மண்ணின் மன்னர்கள் அவங்களோட பேரரசுகளை நிறுவி ஆட்சி செஞ்சாங்க. அவங்களோட அதிகார மையமா இருந்த கோட்டைகளை தான் இப்ப பார்க்க போறோம். லிஸ்ட்ல நம்பர் 5ல இருக்கிறது திருமயம் கோட்டை. இது ஒரு காலத்துல கிளர்ச்சியாளர்களோட கோட்டையா இருந்திருக்கு. அடுத்து நம்பர் 4ல இருக்கிறது பிரம்மாண்டமான தஞ்சாவூர் மராட்டிய அரண்மனை வளாகம். ஒன்னு கிளர்ச்சியோட சின்னம், இன்னொன்னு மராத்தியர்கள் நாயக்கர்களோட கலை, கலாச்சாரம், அரசியல்னு எல்லாத்துக்கும் தலைநகரமா விளங்கின இடம். அடுத்து நம்பர் 3 வேலூர் கோட்டை. அடேங்கப்பா, இதோட கட்டிடக்கலையே ஒரு தனி சிறப்பு. சுத்தி ஆழமான அகழி. ஆனா அதையும் தாண்டி இந்த கோட்டைக்கு ஒரு பெரிய வரலாற்று முக்கியத்துவம் இருக்கு. 1857ல நடந்த சிப்பாய் கழகத்துக்கு ஒரு முன்னோட்டமா 1806லயே இங்க ஒரு எழுச்சி நடந்துச்சு. இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றோட ஒரு முக்கியமான அத்தியாயம் இங்கதான் ஆரம்பிச்சது. சரி, இப்போ நம்ம லிஸ்டோட உச்சகட்டத்துக்கு வந்துட்டோம். கடைசி 2 இடங்கள் பாதுகாப்பு, கட்டிடக்கலை, வரலாற்று முக்கியத்துவம்னு எல்லாத்துலயும் உச்சம் தொட்ட கோட்டைகள் இவை. ஆனா நம்பர் 1 இடம் ஒண்ணுதானே. அது எதுவா இருக்கும்? நம்ம லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்கிற கோட்டைக்கு ஒரு பட்டப்பேர் இருக்கு, கிழக்கின் ட்ராய். சும்மாவா, அந்த பேரே அதோட பெருமையை சொல்லுது இல்லையா? அந்த பெருமைக்குரிய கோட்டை, ஆமாங்க, நம்பர் 2ல இருக்கிறது செஞ்சி கோட்டை. இது வெறும் ஒரு கோட்டை மட்டும் கிடையாது, 3 பெரிய மலைகள்ல பறந்து விரிஞ்சிருக்கிற ஒரு பிரம்மாண்டமான வளாகம். ஒரு பலமான நகரம்னே சொல்லலாம். முகலாயர்களால 8 வருஷம் முற்றுகையிட்டும் இதை பிடிக்க முடியலன்னா பாத்துக்கோங்களேன். அதனாலதான் 10 வருஷமா இதை யாராலும் ஜெயிக்க முடியாத கோட்டைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படின்னா கிழக்கின் ட்ராய்னு சொல்லப்படுற செஞ்சி கோட்டையே மிஞ்சிற அளவுக்கு ஒரு கோட்டை இருக்க முடியுமா? நம்பர் 1 இடத்தை பிடிக்க அதுக்கு என்ன தகுதி இருக்கணும் யோசிங்க. அப்போ நம்பர் 1 எது? ஒரு நிமிஷம் இந்த காலவரிசைய பாருங்க. 6ஆம் நூற்றாண்டுல பல்லவர்கள் ஆரம்பிச்சு 17ஆம் நூற்றாண்டுல ஆங்கிலேயர்கள் வரைக்கும் கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கும் மேலான வரலாறு இந்த கற்கள்ல உறைஞ்சு போயிருக்கு. ஒரு விதத்துல பார்த்தா இந்த ஒவ்வொரு கோட்டையுமே அதோட காலத்துல நம்பர் 1 தான். அப்போ உண்மையான முதல் இடங்கிறது ஒரு தனிக்கட்ட கோட்டையா, இல்ல இந்த எல்லா கோட்டைகளும் சேர்ந்து சொல்ற நம்மளோட ஒட்டுமொத்த வரலாற்று பெருமைதானா நம்பர் 1? நூத்துக்கணக்கான வருஷங்கள் பல போர்களை எல்லாம் பார்த்து தாங்கி நின்ன இந்த பாதுகாவலர்கள் நம்மளோட இந்த அமைதியான காலத்துல தாக்கு பிடிக்குமா? இந்த வரலாற்று சின்னங்களோட எதிர்காலம் நம்ம கையில தான் இருக்கு. இந்த கேள்வியோட இந்த வரலாற்று பயணத்தை இங்க முடிச்சுக்கலாம். என்னோட சேர்ந்து பயணம் செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி.